ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 18 26 வரை வாசிக்க கேட்போம். 8வது அதிகாரம் 18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும், மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும், மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆண்டவராகிய தேவன் பவுல் மூலமாக இன்று நம்மோடு பேசுகிற வார்த்தை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் நம்மோடு சொல்லுகிற வார்த்தையை, ஆண்டவராகிய தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தையை, ஆண்டவராகிய தேவன் பவுலோடு வெளிப்படுத்தின வார்த்தையை இன்று நம்மோடு வெளிப்படுத்துகிறார் என்றால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுடைய சுவிசேஷத்து நிமித்தம், ஆண்டவருடைய ஊழியத்து நிமித்தம், ஆண்டவருடைய மகிமையை நிமித்தம், ஆண்டவருடைய ஜனங்களின் நிமித்தம் நமக்கு நம்ம படுகிற பாடுகள் நமக்கு வருகிற மகிமைக்கு அது ஏற்றது, மகிமைக்கு அது சின்னானது, மகிமையானது பெருசாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நினைத்தால் அது ஒண்ணுமில்லை. ஆமென், ஹல்லேலூயா. எண்ணில் இறங்காத வருஷம், நித்திய காலம் வரைக்கும் எண்ணில் இறங்காத வருஷமாய் நித்திய காலமாய் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவரை பாடி மகிழ்ந்து தூதர்கள் உண்ணுகிற ஆகாரத்தை உண்டு ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே ஆதாமும் ஏவாளும் அன்று தோட்டத்திலே எப்படி வீற்றிருந்தார்களோ அதே போல இரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்தவர்களால் தேவனுடைய ராஜ்யத்திலே எண்ணில் இறங்காத வருஷமாய் இருக்கிற அந்த மகிமையை நாம் நினைக்கும் போது இந்த உலகத்திலே ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக, ஆண்டவருடைய நாமத்துக்காக படுகிற பாடு ஒன்றுமில்லை. அதுதான் பவுல் அழகா சொல்லி இருக்கிறார், ஒன்றுமில்லை.